மட்டன் கோலா உருண்டை புளிக்குழம்பு. என்னது புளிக்குழம்பா அப்படின்னு யோசிக்கிறீங்கள்ல, ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், நான் ரெசிபி சீக்கிரமாக சொல்லிடுறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் எண்ணெய், ஒரு 10 சின்ன வெங்காயம், அதை நல்லா வணக்கிட்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மூணும் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டு, எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கிட்டு, ஒரு 3 தக்காளி அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிடுங்க. அதுக்கப்புறம் கறி பவுட்ரு, மல்லித்தூள், மிளகா பொடி, இது மூணையும் நல்லா கலக்கி மஞ்சத்தூளும் போட்டு கலக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட கறி பவுட்ரு இல்லைன்னா வெறும் மஞ்சத்தூள், மிளகா பொடி, மல்லித்தூள் இந்த 3 மட்டும் சேர்த்திக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் அதில் உப்பும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்தி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அதில் அரைச்ச தேங்காய் அதை சேர்த்திட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணியை இதில் சேர்த்திக்கோங்க. அதுக்கு நான் காமிக்க மறந்துட்டேன் வீடியோவில். அப்புறம் கடைசியாக தண்ணி ஊற்றி, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பண்ணுற பேஸ்ட் கோலா உருண்டைக்கு இதில் என்னென்ன சேர்த்துணுன்னா பச்சை மிளகா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகா பொடி, மல்லித்தூள். நான் கறி பவுட்ரு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துன்னா அதை சேர்த்திக்கோங்க. அதை சேர்த்தி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அந்த மட்டன் கீமா இருக்குல்ல அதையும் சேர்த்தி அந்த மிக்சியிலே அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு அதில் நல்லா போட்டு கலக்கிட்டு, இப்போ மிக்சி ஜார் எடுத்து பட்டை, கிராம்பு, கசகசா, பொட்டுக்கடலை அதை நல்லா பவுட்ரு பண்ணி ஃபைன் பவுட்ரு மாதிரி பண்ணி அந்த கீமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொதிக்கிற குழம்புல போட்டுருங்க. ஒரு 20-25 நிமிஷம் மட்டன்லாம் நல்லா வெந்து நல்லா ஜூஸியாக அந்த குழம்பெல்லாம் அந்த மட்டனுக்குள்ளே அப்படியே ஊறி போய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.